டேய், என்னடா நடக்குதுங்க? சித்தி சாராவை வர சொல்லியிருக்காங்க. இங்க பாருடா, சித்திக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த சாராவை வர சொல்லியிருக்காங்க. நீ எந்த காரணத்துக்காகவும் சாரா கூட தனியாக பேசிடவே கூடாது. அப்புறம் சித்திக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். கௌதம், அம்மா, அண்ணாமலைக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனையாகும்? ஏன் வருண் சாரா கிட்ட பேசக்கூடாது? அது ஒன்றும் இல்லைம்மா. அது சித்தி நான் சொல்றேன். சாரிங்க, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க நினைக்காதீங்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அத்தை, வருணும் சாராவும் ஃபாரின்ல ஒன்னா படிக்கும் போது லவ் பண்ணிருக்காங்க. இது அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்லாம வருண் மறைச்சிருக்காரு. அத்தையும் இவர் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலதான் சாரா இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. எங்க அண்ணாமலை அத்தைக்கு இந்த உண்மை தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு இப்போ இதை மறைக்க பாக்குறாங்க. வருண், வான்மதி சொல்றது உண்மையா? சொல்லுடா, உண்மையா? அவர் எப்படி அத்தை சொல்லுவாரு? அவர் வாயை திறந்து முன்னாடியே பேசியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அவர் சுயநலத்துக்காக அப்பாவியான என் தங்கச்சி வாழ்க்கைய பலியாக்கிட்டாரு. டேய், ஏண்டா இப்படி பண்ண? உனக்கு அண்ணாமலை கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் போய் பேசிருப்பேன்ல. எல்லாத்தையும் மறைச்சு இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியேடா. ஐயோ, இது மட்டும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவளோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த தப்பான முடிவையும் எடுத்தது இல்லையேடா. இப்போ அவ எடுத்த தப்பான முடிவால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாளேடா. டேய், அண்ணாமலை உன் மேல வச்ச நம்பிக்கைய உடைச்சிட்டியேடா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனை அண்ணாமலைக்கு தெரியறதுக்கு முன்னாடி சரி பண்ணணும். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சித்திக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே சித்தி கூப்பிடுறாங்க, வாங்க. வரேம்மா. அண்ணாமலை அத்தைக்கு இது தெரிஞ்சா தாங்க மாட்டாங்களா? உயிரே விட்டுருவாங்களா? இது நல்ல ஆஃபரா இருக்கு. அப்போ தெரியப்படுத்திடுவோம்.